அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். உம்மை தேடக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தந்த தயவுக்காமை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிற தேவன், பாதுகாக்கிற கர்த்தர். ஆண்டவரே, போஷித்து பராமரிக்கிற கர்த்தர். உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 25வது அதிகாரம் 16வது வசனம். அவர்களுக்கு நான் பிரதியுத்தரமாக, குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று சாட்டின குற்றத்திற்கு தனக்காக எதிர் உத்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைப்பதற்கு முன்னே குற்றம் சாட்டுகிறவர்கள் பட்சமாய் அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கமல்ல என்றேன். முந்தின வசனத்துல நம்ம பார்த்தோம், யூதாவோட ராஜா அகரிப்பா. அந்த அகரிப்பா ராஜாட்ட ரோம தேசாதிபதியான பெஸ்து பவுல குறிச்சு பேசுறாரு. பேசி இந்த மாதிரி எனக்கு முன்னாடி இருந்த தேசாதிபதியான பெலிக்ஸ் பவுல சிறையில வச்சுட்டு போயிருக்காரு, அவரை கொடுத்து விசாரிக்கிறதுக்காக இப்ப நான் கூட்டிட்டு வர்றேன். அதான் குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன்றது பவுல். ஆனா குற்றம் சாட்டுகிறவர்கள் யாரு அப்படின்னா, பிரதான ஆசாரியனான அனனியாவும் அவனோடு கூட இருக்கிற எருசலேம்ல இருக்கிற மூப்பர்களும், அவங்க எல்லாம் குற்றம் சாட்டுறாங்க. அங்க எருசலேம்ல யூதர்ல ஒரு 40க்கு மேற்பட்டவர்கள் பவுல கொலை செய்கிற வரைக்கும் நாங்க சாப்பிட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம் அப்படின்னு சபதம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த சம்பவம் நடக்குது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எதிரா அந்த குற்றம் சாட்டினதுக்கு பதில் சொல்லும்படியான வாய்ப்பு கொடுக்காம, குற்றம் சாட்டினவங்களுக்கு சார்பா நான் செயல்பட்டு தண்டனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது, இது ரோமருடைய வழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகியால் அவர்கள் இங்கே கூடி வந்த போது நான் எவ்வளவும் தாமதம் பண்ணாமல், அவர்கள் இங்கே கூடி வந்த போது, இவங்க இருக்கிறது செசரியா பட்டணம். இந்த செசரியா பட்டணத்துக்கு எருசலேம்ல இருந்து பிரதான ஆசாரியரும் யூதர்களும் பவுல குற்றம் சாட்டுறாங்க. அப்ப அவங்கள நியாயஸ்தானத்துக்கு முன்பாக உட்கார்ந்து அந்த மனுஷனை உடனே நான் கூட்டிட்டு அந்த மனுஷனை கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். நான் நியாயஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கேன், பவுல கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது குற்றம் சாட்டினவர்கள் நின்று, நான் நினைத்திருந்த குற்றங்களில் ஒன்றையும் அவன் மேல் சுமத்தாமல், நான் பவுல் மேல இந்தந்த குற்றம் சாட்டுவாங்கன்னு நினைச்சிருந்தேன், ஆனா அதை ஒன்னும் சொல்லல. தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மரித்து போன இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்றும் பவுல் சாதித்ததை குறித்தும், தங்களோட மார்க்கம், அவங்க நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வந்தாங்க, அதையும் மரித்த இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு பவுல் சொல்றாரு, அதை குறித்தும் சில தர்க்க விஷயங்களை அவன் பேரில் விரோதமாய் சொன்னார்கள். தர்க்க விஷயம் அப்படின்றது, பவுல் விருத்த சேதனம் பண்ணணும்ன்றது தேவையில்லை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுவீங்க, இதுதான் பவுல் சொன்ன சுவிசேஷம். அத இவங்க தர்க்கிக்கிறாங்க. அதனாலதான் இந்த பிரச்சனை. இப்படிப்பட்ட தர்க்க விஷயங்களை குறித்து எனக்கு சந்தேகம் இருக்கிறபடியினால், அப்ப எனக்கு அதுல சந்தேகம் இருக்கு அப்படின்னு பெஸ்து சொல்றார். நீ எருசலேமுக்கு போய் அங்கே இவைகளை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்று கேட்டேன். எருசலேம்ல போய் நியாயம் விசாரிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதற்கு பவுல் தான் ராயனுக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கும்படி நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று அபயம் இட்ட போது, ஆனா பவுல் என்ன சொன்னார்னா, ரோமருடைய ராஜாவாகிய
ராயனுக்கு அபயமிடுகிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி யாரும் அபயம் விட்டா அவர்கிட்டதான் போய் ராயன் தான் தீர்ப்பு செய்யணும். அபயம் விட்ட போது நான் அவனை ராயன் இடத்திற்கு அனுப்பும் அளவும் காவல் பண்ணும்படி கட்டளையிட்டேன். அது வரைக்கும் ராயன்ட்ட போற வரைக்கும் இங்க சிறையில இருக்கும்படியா காவல்ல வைக்கும்படியா கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா 23வது அதிகாரம் அப்போஸ்தலர் 11வது வசனத்துல பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். இதுதான் தேவ திட்டம். அத அதுக்கேத்த மாதிரி இப்ப எல்லா காரியமும் நடக்குது. ராயன் இடத்துல போய் நிற்கணும், அது வரைக்கும் காவல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்பொழுது அகரிப்பா பெஸ்துவை நோக்கி, அகரிப்பான்றது யூதாவுடைய ராஜா, பெஸ்துன்றது ரோமர்களால நியமிக்கப்பட்ட தேசாதிபதி. அந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாயிருக்கிறேன் என்றார். இந்த பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கவும் எனக்கும் ஆசையா இருக்கு. அதற்கு அவன், நாளைக்கு நீர் கேட்கலாம் என்றான். பெஸ்து சொல்றான், நாளைக்கு பவுலை கூட்டு வரேன், அப்ப நீ கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மறுநாளிலே அகரிப்பாவும் பெர்னிக்கேயாலும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாதிபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட நியாயஸ்தலத்திலே பிரவேசித்தார்கள். இப்ப கோர்ட்டுக்குள்ள வர்றாங்க. யாரெல்லாம் வர்றானா, யூதாவோட ராஜா, அவனோட மனைவி, சேனாதிபதி, படைத்தலைவர்கள் மற்றும் முக்கியமான யூதர்கள், பிரதானமான மனுஷர்கள் எல்லாம் அந்த கோர்ட்டுக்குள்ள வர்றாங்க. உடனே பெஸ்துவினுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான். பவுலை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்பொழுது பெஸ்து, அகரிப்பா ராஜாவே, எங்களோட கூட இவ்விடத்தில் வந்திருக்கிறவர்களே, நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை குறித்து யூதா ஜனங்கள் எல்லாரும் எருசலேமிலும் இவ்விடத்திலும் என்னை வருந்தி கேட்டுக்கொண்டு, இவன் இனி உயிரோடு இருக்கிறது தகாதென்று சொல்லி கூக்குரல் இட்டார்கள். இவன் இனி உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூக்குரல் இட்டாங்க. இது இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் சிலுவையில் அறையும் சொல்லிட்டு பிலாத்து விட்ட கூக்குரல் இட்டது போல பவுலையும் இவனை மறிக்கணும், இனி உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு கூக்குரல் இட்டாங்க. அந்த நாட்கள்ல தேசாதிபதியா இருந்தது இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை மரணத்துக்கு போது தேசாதிபதியா இருந்தது பிலாத்து. இப்ப பெஸ்து தேசாதிபதியா இருக்கான். அதே மாதிரி யூதா ஜனங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறையும் அப்படின்னு கத்துனாங்களோ, அது போல இங்க இனி உயிரோடு இருக்கிறது தகாது அப்படின்னு கூக்குரல்கிறார். இவன் மரணத்துக்கு பாத்திரமானதொன்றையும் செய்யவில்லை என்று நான் அறிந்து கொண்டதினாலும், இவன் தானே ராயனுக்கு அபயம் இட்டபடியினாலும் அவரிடத்தில் இவனை அனுப்பும்படி தீர்மானம் பண்ணினேன். நான் மரணத்துக்கு ஏத்த ஒரு குற்றமும் இவன் செய்யல. எப்படி பிலாத்து இயேசு கிறிஸ்து எந்த குற்றமும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 19:4 சொன்னாரோ, அது போலவே இங்க பெஸ்து சொல்றாரு, பவுல்கிட்ட எந்த ஒரு குற்றத்தையும் நான் காணல, மரணத்துக்கு ஏதுவான குற்றம் எதையும் செய்யல. அது ராயனுக்கு அபயம் இட்டதுனால நான் ராயனிடத்துல அனுப்ப போறேன். இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறதற்கு, இவனை குறித்து பவுலை குறித்து ராயனுக்கு எழுதுகிறதற்கு நிச்சயிக்கப்பட்ட காரியம் ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. ஏதோ ஒரு குற்றம் சாட்டுனா அது என்ன குற்றம்னு எழுதணும். அப்ப அது என்னன்றது எனக்கு விளங்கல. ஏன்னா நான் ஒரு குற்றத்தையும் அவங்கிட்ட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது புத்தியீனமான காரியம் என்று எனக்கு தோன்றுகிறபடியால், ராயனிடத்துல அனுப்பும் போது இவன் என்ன குற்றம் செய்தான், எதுக்காக அனுப்புறோம் அப்படின்றத எழுதலைன்னா அது ஒரு புத்தியீனமான செயல்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான்.
இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விசேஷம் ஏதாகிலும் எனக்கு விளங்கும்படி. இப்ப நம்ம விசாரிக்க போறோம். அப்படி விசாரிக்கும் போது ஏதாச்சும் எழுதுறதுக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இவனை உங்களுக்கு முன்பாகவும் விசேஷமாய் அகரிப்பா ராஜாவே உமக்கு முன்பாகவும் கொண்டு வந்தேன் என்றார். நான் ஏதாவது எழுதணும், ராயனுக்கு எழுதும்போது குற்றச்சாட்டு, அது ஏதாச்சும் எழுதுறதுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக இப்போ உங்க முன்னாடி கொண்டு வந்து பவுல நிறுத்துறேன். யூதாவின் ராஜாவாகிய அகரிப்பா முன்னாடி பவுல கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்க்கிறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, பவுல குறித்து பெஸ்து அகரிப்பா ராஜாவிட்ட பேசுறத பார்த்தோம். எருசலேம்ல இருந்த யூதர்களும் பிரதான ஆசாரியரும் இவனை பவுல குற்றப்படுத்துறாங்க. ஆனா அதை விசாரிக்காம நான் அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. அதனால அடுத்த நாளே நியாயஸ்தானத்துல கொண்டு வந்து பவுல நிறுத்தினேன். குற்றம் சாட்டினவங்களை கூப்பிட்டு கேட்டப்ப நான் நினைச்ச மாதிரி இவங்க குற்றம் சொல்லல. மரித்து போன இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு பவுல் சொல்றதையும் சில தர்க்கமான காரியத்தையும் பேசுறாங்க. அதனால நான் திரும்ப கேட்டேன், எருசலேம்ல போய் விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆனா பவுல் நான் ராயனுக்கு அபயம் விடுறேன்னு சொன்னதுனால நான் ராயன்கிட்ட போற வரைக்கும் சிறையில இருக்கும்படியா கட்டளையிட்டேன்ற எல்லா விவரத்தையும் பெஸ்து தேசாதிபதி அகரிப்பா ராஜாட்ட சொல்றாரு. உடனே அகரிப்பா ராஜா நானும் பவுல் சொல்றத கேட்க மனதாயிருக்கிறேன்னு சொன்னோடனே நாளைக்கு நீ கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் இந்த அகரிப்பா ராஜா தன்னுடைய மனைவி சேனாதிபதியோட மிகுந்த ஆடம்பரத்தோட நியாயசன முன்பாக உட்கார்ந்து அதை கவனிச்சு கேட்கும்படியா இருக்கான். பெஸ்து சொன்னபடி பவுல் வந்தாச்சு, கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப பெஸ்து சொல்றான், இவங்கிட்ட நான் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியல, ராயனுக்கு அபயம் விட்டதுனால ராயனிடத்துல அனுப்ப போறேன். ஆனா ராயனுக்கு எழுதுறதுக்கு எந்த விஷயமும் என்கிட்ட இல்லை, எந்த குற்றச்சாட்டும் நான் இவன் பவுல் மேல கண்டுபிடிக்க முடியல. இப்ப ஏதாச்சும் எழுதாம குற்றத்தை எழுதாம அனுப்புறது புத்தியீனமான செயல். அதனால இப்ப உங்க முன்னாடி நிப்பாட்டி இருக்கேன். ஏதாச்சும் எழுதும்படியா, குற்றத்தை எழுதும்படியா ஏதாச்சும் எனக்கு விளங்கணுன்றதுக்காக உங்க முன்னாடி கொண்டு வந்து பவுல நிறுத்துறேன் அப்படின்னு சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். பவுலுடைய வாழ்க்கையில நடைபெற்ற அனைத்து காரியமும் தேவ திட்டத்தின்படி நடைபெறுகிறதையும், ஆண்டவரே நீங்க கூட இருந்து எல்லா தீமைக்கும் விலக்கி காத்ததையும் நாங்க தியானிக்க கிருபை செஞ்சிருக்கிறீங்க. அதற்காக துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்களும் கூட ஆண்டவரே நீங்க தான் எங்களை ஒவ்வொரு காரியத்திலையும் போதித்து நடத்துறீங்கன்றத விசுவாசித்து உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்க ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். கரம் பிடித்து வழி நடத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. தேவ திட்டங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றட்டும். சத்தியத்தை கேட்கிறவர்கள் அதை விசுவாசித்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் எங்களால் இயன்ற சுவிசேஷ பணியை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.